தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படுகிற அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான விருதை அளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சியாளர் வகுத்து தந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு கடைபிடிக்கப்படும் இந்த நேரத்தில் இந்த விருது வழங்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக இருக்கிறது. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அளவில் இன்றைக்கு அவமதிக்கப்படுகிறார். அதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்தில் அவர் சமத்துவத்தை நிலைநிறுத்தியதுதான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சக்திகள் இன்றைக்கு அவரை இழிவுபடுத்துகிறார்கள். எனவே புரட்சி அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக தமிழை நிறுத்துகிற ஒரு அரசியல் போக்கு இன்றைக்கு வலுப்பெற்று வருவதை பார்க்கிறோம். இது கவலை அளிப்பதாக இருக்கிறது. புரட்சி அம்பேத்கர் அவர்கள் தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக நிறுவியிருக்கிறார். இந்தியா முழுவதும் பேசப்படுகிற மொழியாக தமிழ் இருந்தது. மிக பிற்பாடுதான் அது தென்னிந்தியாவுக்கு தள்ளப்பட்டது என்று அவர் நிறுவியிருக்கிறார். நாகர் மக்கள் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்து அவர்கள் தமிழை பேசினார்கள் என்பதை தன்னுடைய ஆய்வுகளின் மூலமாக ஆதாரங்களின் மூலமாக புலப்படுத்தி இருக்கிறார். தமிழ் என்பதுதான் திராவிட என்று மருவியது. தமிழும் திராவிடமும் ஒன்றுதான் என்று அம்பேத்கர் தன்னுடைய ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே இன்றைய சூழலில் தமிழ்நாட்டுக்கும் புரட்சி அம்பேத்கருடைய அந்த கருத்துக்கள் பொருத்தப்பாடுடையவாக உள்ளன. இவற்றை இன்றைக்கு அரசியல் களத்தில் வலுவாக முன்னெடுக்கிற ஒரு பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. எங்களை வழிநடத்துகிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த அரசியல் களத்தில் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.